அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் குறித்த பிற மக்களுடைய சந்தேகத்தை தீர்க்கின்ற வகையில் அவருடைய கேள்விகளுக்கான தொடர் நிகழ்ச்சியாக இந்த ரமலானில் நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் நீண்ட நெடுங்காலமாகவே எல்லா இடங்களிலும் எல்லோராலும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் எம்மதமும் சம்மதம் என்ற விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பொதுவாக எல்லா இடங்களிலும் எல்லா சகோதரரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கிறது. இது குறித்த இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்ன என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள். எம்மதமும் சம்மதம் என்று நாம் சொல்லும் பொழுது அது சாத்தியமா அப்படின்ட்டு அந்த டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எம்மதமும் சம்மதம் என்று சொல்வதனுடைய அர்த்தம் என்ன என்று நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய இந்த கேள்விக்கான விடை கிடைத்துவிடும். பொதுவாக நாம் வாழக்கூடிய இந்த இந்திய நாடு பல்வேறு மதங்களையும் பல்வேறு விதமான மொழிகளை பேசக்கூடிய மக்களையும் ஒருங்கே அமைந்திருக்கக்கூடிய ஒரு நாடு என்று சொல்லலாம். இந்த நாட்டிலே உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்து மதம் இருக்கிறது, இஸ்லாம் இருக்கிறது, கிறிஸ்தவம் இருக்கிறது, ஜைனம் இருக்கிறது, புத்த மதம் இருக்கிறது. இப்படியாக நிறைய எண்ணற்ற மதங்கள் இந்த நாட்டிலே இருக்கிறது. ஒவ்வொருவரும் எதை தான் விரும்புகிறாரோ அந்த மதத்தை பின்பற்றி வாழ்வதற்கான வழிவகைகளை நம்முடைய சட்டம் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறது. அதன்படி அவரவர் உரிமையாக இந்த மதத்தை பின்பற்றுவதற்கும் அதை பிரச்சாரம் செய்வதற்கும் அதன் வழி நடப்பதற்கும் சட்டங்கள் வரையறுக்கப்பட்டு இன்று வரை அது அமலில் இருக்கிறது. அப்போ இந்த சட்டங்கள் ஒருபுறம் இருந்தாலும் கூட அனைவருக்குமான ஒரு புரிதல் பிற மதங்களை பற்றி என்ன புரிதல் இருக்கிறது என்று பார்த்தால் பொதுவாக நாம் பின்பற்றுகின்ற இந்த மதம்தான் பெரிது என்று ஒவ்வொருவரும் இயல்பாகவே நினைப்பது தான் சகஜம். அதில் தவறு ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. நான் பின்பற்றுகிற இந்த மார்க்கம் தான் சரி என்று சொல்வதற்கோ அல்லது இதை மற்றவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று நினைப்பதற்கோ அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் பொதுவாக சொல்கிறாங்களே எம்மதமும் சம்மதம் என்று வருகின்ற பொழுது ஒரு நெருடல் இயல்பாகவே ஏற்படுவதை நம்ம பார்க்குறோம். ஏன் அந்த நெருடல் வருதுன்னு சொன்னால் ஒவ்வொரு மதத்திலும் ஒரு கடவுள் கொள்கை இருக்கிறது. அந்த கடவுள் கொள்கை பிற மதத்தவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா என்பது தான் கேள்வி. ஒரு இஸ்லாமியன் ஒரு இந்து கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அல்லது ஒரு கிறிஸ்தவர் ஜைன மத கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அல்லது யாராக இருந்தாலும் பிற மதத்தினுடைய கொள்கையை பற்றி உங்களுடைய புரிதல் என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது பொதுவாக ஏதாவது ஒரு பொது இடங்களில் எம்மதமும் சம்மதம், நம்முள் எந்த ஒரு வேற்றுமையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதற்கான அர்த்தமும் இப்பொழுது இங்கே கேட்கப்படக்கூடிய இந்த கேள்விக்கான அர்த்தமும் ஒன்றுதானா என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த எம்மதமும் சம்மதமும் என்கின்ற இந்த ஒரு வார்த்தை என்பது உதட்டளவில் தான் சொல்லப்படுகிறது, அது உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதுதான் பட்டவர்த்தனமாக தெரிகிறது. ஏன் அப்படி சொல்கிறோம்? நம்ம யதார்த்தமாக போகிற போக்கில் அப்படி சொல்லிட்டு போகிறோமா அப்படின்னா இல்லை. எல்லா விஷயங்களையும் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். என்ன எப்படிப்பட்ட விஷயம்? ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு கொள்கையை கொண்டிருக்கு நம்ம சொன்னோம். எல்லா மதங்களும் அந்தந்த கடவுள் கொள்கை என்பது வேறுபட்டு தான் இருக்கிறது. பொதுவாக இஸ்லாம் ஒரு கடவுள் கொள்கையை சொல்கிறது, லா இலாஹ இல்லல்லா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை அப்படின்னு சொல்லுது. இந்த கொள்கையை ஒரு ஹிந்து சகோதரன் இருக்கிறார், கடவுளை மாத்திரம் கும்பிடணும், அந்த கடவுள் அல்லாஹு தான், அவரை தான் கும்பிடணும், அதை தவிர வேறு யாரையும் கும்பிடக்கூடாது என்று திருமறை குர்ஆன் சொல்லுதுன்னு சொன்னால் அதை அவர் ஏற்றுக்கொள்வாரா? அவர் என்ன சொல்வார்? ஹிந்து மத நம்பிக்கையின்படி பல தெய்வ கொள்கை அவர்கள் கொண்டிருக்கிறாங்க. எல்லா தெய்வங்களும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய தெய்வங்கள் இருக்கிறாங்க, வழிபாட்டு முறைகள் எல்லாமே மாறுபட்டு இருக்கும். அதை ஒரு கிறிஸ்தவர் ஏற்றுக்கொள்வாரா என்று சொன்னால் அவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். கிறிஸ்தவனுடைய கொள்கை என்னவாக இருக்கிறது? அவர்கள் இயேசுவை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, மாதாவை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க. புத்த மதம் என்ன சொல்கிறது? அவர்கள் அன்புதான் தெய்வம், அன்பே கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இப்படி ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் இந்த கடவுள் கொள்கையில் முரண்படக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. அப்போ இதை நம்ம கொஞ்சம் மனசில் வச்சுக்கிறோம். அப்போ இந்த கொள்கை விஷயத்தில் ஒரு தெளிவு எல்லோரிடத்திலும் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா நான் அதை பின்பற்றுகின்றேன், அந்த அடிப்படையில் என்னுடைய கொள்கை தான் பெரிது என்று நான் வாதாடுகிறேன்.
ஒவ்வொருவரும் அப்படியே வாதாடுகிறார்கள். ஆனால் இப்படி எல்லாரிடத்திலும் நம்ம சொல்லிவிட்டு எம்மதம் எனக்கு சம்மதம்தான், எல்லா கடவுளையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன், எல்லா கடவுளும் ஒன்று தான், அவரவர் கும்பிடுகின்ற விஷயங்கள் தான் வேற, வணங்கக்கூடிய முறைகள் தான் வேற, எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு நாம் சொல்லுவோமா அப்படின்னா நிச்சயமாக சொல்ல மாட்டோம். ஆனாலும் அப்படி சொல்லக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. நாத்திகர்களாக இருக்கக்கூடியவர்கள், கடவுள் மறுப்பு கொள்கையிலே இருக்கக்கூடியவர்கள் கூட அவர்கள் இந்த மாதிரியான கருத்துக்களை அவ்வப்போது சொல்லுவாங்க. தெய்வம் இல்லை என்று சொல்வார்கள். இன்னும் சில பேர் தெய்வமெல்லாம் இப்படி தான், எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்மளுக்குள்ள ஒரு புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் இதை சொல்கிறாங்க. ஆனால் அது சரியா என்று பார்த்தா நிச்சயமாக சரியில்லை. அப்போ நாம் மனித நேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வாயளவில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, உதட்டளவில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இந்த விஷயங்களில் நாம் தெளிவாக தான் இருக்கிறோம். பிற மதங்கள் என்ன சொல்லுது, இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால், இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய இந்த உலகத்தினுடைய தொடர்புகள் எல்லாம் துண்டிக்கப்படுகிறது, மறு பிறவி என்று ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லுது, தெளிவாக டிக்ளேர் பண்ணுது. ஆனால் இந்து மதம் என்ன சொல்லுது, இல்லை மறுபிறவி உண்டு, இங்கே நீங்கள் செஞ்சதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் வேறு மாதிரியாக, நீங்கள் வேறு எதுவாக நீங்கள் பிறப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் 7 பிறவிகள் என்றெல்லாம் கூட சொல்லப்படுறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுபோல் கிறிஸ்தவத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இயேசுநாதர் இறந்த பிறகு அவர் அடக்கம் செய்யப்படுகிறார், பின்பு உயிர் தெழுகிறார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த கொள்கை ரீதியாக இவ்வளவு முரண்பாடுகள் இருக்கின்ற பொழுது எல்லாம் ஒன்றுதான் என்று நாம் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தெளிவான கடவுள் கொள்கையை இஸ்லாம் சொல்லுது. ஆனால் எம்மதமும் சம்மதம் சொல்லக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க, நான் கோவிலுக்கு போவேன், நான் அங்கே கடவுள்களை வணங்குவேன், நான் சர்ச்சுக்கு போவேன், இயேசுநாதரை கும்பிடுவேன், நான் பள்ளிவாசலுக்கு போவேன், குல்லாவை வச்சுக்கிருவேன், அல்லாவை வணங்குவேன் என்று சொன்னால் இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? குல்லாவை வைத்தால்தான் இஸ்லாமியன் என்பது இல்லை, அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் எல்லாரையும் நான் வணங்குவேன் என்று சொல்வது அது எப்படி தெளிவான ஒரு கொள்கையை கடைபிடிப்பதாக ஆகும்? அப்போ ஒருவேளை அப்படித்தான் சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒன்று அவன் அரசியல்வாதியாக இருக்கணும், இல்லை நம்மிடத்தில் ஏதோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து அவர் சொல்லணும். இது ரெண்டில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாத்திரம் நமக்கு தெளிவாக தெரியுது. அப்போ எம்மதமும் சம்மதம் என்று சொல்லக்கூடியவர்கள் பெரும்பாலும் அரசியல்வாதிகளாக தான் இருக்கிறாங்க. தேர்தல் வந்துட்டாலே எல்லா இடத்துக்கும் வருவாங்க, எல்லா கோவில், சர்ச்சு, பள்ளிவாசல் எங்கேயும் விட மாட்டாங்க, அங்கங்கே அதற்கு தகுந்த மாதிரி மாறிக்கிடுவாங்க. இந்த ரமணானுடைய காலங்களில் நீங்கள் பார்க்கலாம், கடந்த முறை முன்னாடியே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜெயலலிதா அம்மையார் கூட ரமணானில் நோம்பு கஞ்சி குடிக்கும்போது முக்காடு போட்டு இருந்ததையும், எடப்பாடியார் தொப்பி வச்சு நோம்பு கஞ்சி குடித்ததையெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். அவங்க மட்டும் இல்லை, எல்லா அரசியல்வாதிகளும் அப்படித்தான். அப்போ இதுதான் அவர்களுக்கு எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது அரசியல்வாதிகளுடைய வார்த்தை, உதட்டளவு வார்த்தை தானே ஒழிய உண்மையிலேயே அப்படி இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் நிச்சயமாக இல்லைன்னு சொல்லிடலாம். ஏன் அப்படி சொல்கிறோன்னு சொன்னால், குர்ஆன் தெளிவாக சொல்லுது, நீங்கள் இந்த விஷயத்தில் முரண்பட்டு போயிடாதீங்க, உங்களுடைய கொள்கை விஷயத்தில் நீங்கள் சரியாக இருங்க அப்படின்னு தெளிவாக சொல்லுது. நம்மளையும் சரி பிற மக்களையும் சரி குறிப்பிட்டு சொல்லும் பொழுது திருமறை குர்ஆன் சொல்லுது, லக்கும் தீனுக்கும் வலியதீன், உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, அவருடைய மார்க்கம் அவர்களுக்கு. அப்போ நம்முடைய விஷயங்களில் நாம் இதில் தெளிவாக இருக்கணும். அப்போ இந்த தெளிவு இல்லை என்று சொன்னால் இது போன்று முரண்பாடுகள் எல்லாம் பேசத்தான் செய்வாங்க. நாம் இன்னொரு விஷயத்தையும் ஆய்வு செஞ்சு பார்க்கலாம். உதாரணத்துக்கு சொல்கிறாருந்தா, இப்போ தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்குது. திமுக, அதிமுக, தேமுதிக, மஜக, மதிமுக, பாஜக, இப்படி பல அரசியல் கட்சிகள் இருக்குது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு விதமான கொள்கை கோட்பாடுகள்லாம் இருக்குது. அதை தாண்டி அவர்கள் அந்த கட்சியுடைய கொள்கையும் பிடிச்சிருக்கு, அதையும் நம்ம சேர்த்துக்குருவோம், இந்த கட்சியினுடைய கொள்கை பிடிச்சிருக்கு, இதையும் சேர்த்துக்குவோம் என்று சொல்லுவாங்களா? அப்படி சொன்னால் நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த எல்லா அரசியல்வாதிகளும் எம்மதமும் சம்மதமா, ஆமாம் சம்மதம் அப்படிம்பாங்க. சில பேர் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அவருடைய தாரக மந்திரம் அப்படின்னு சொல்கிற அளவிற்கு அதை தான் வச்சுருக்கிறாங்க, எம்மதமும் சம்மதம். ஏன்னா மக்களிடத்தில் அப்படி தானே வரணும் அவங்க. ஆக அப்படி இருக்கின்ற இந்த சூழலில் இதுதான் யதார்த்தமாக எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுக்குன்னு ஒரு கொள்கையை வச்சுருக்கிறாங்க.
சரி, ஒருத்தர் வர்றார். இப்போ அவர் சொல்கிறாரு, நான் திமுக காரன் அப்படின்னு சொல்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு இல்லை நான் அதிமுகவை சேர்ந்தவன் அப்படிங்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு இல்லை நான் மதிமுகவை சேர்ந்தவன் அப்படிங்கிறார். நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த ஆளுக்கு லூஸ் பிடிச்சிருச்சா, என்ன நேரத்து ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் பாஜகவாக இருந்தால் அப்படித்தான் சொல்லி நம்ம போயிடுவோம். அதில் மற்றவர்களாக இருந்தால் அவர் என்ன ஏன் அப்படி சொல்கிறாரு, புரண்டு பேசுகிறாரு, இது சரியில்லையே, அப்போ நமக்கே இது முரண்பாடு அப்படின்னு சொல்கிறோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அப்போ இப்படித்தான் எல்லா விஷயங்களுக்கும் இது பொருந்தும். அப்படி இருக்கின்ற பொழுது நாம் எப்படி எம்மதமும் சம்மதம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அப்போ எனக்கு மாத்திரம் எப்படி 2 கடவுள், இந்த கடவுளும் உண்டு அந்த கடவுளும் உண்டு, இல்லை நான் ஒரு கடவுள் கொள்கையை நான் ஆதரிக்கிறேன், நான் இஸ்லாமியன், இல்லை நான் பல தெய்வங்களையும் வணங்கக்கூடியவன், அதனால் நான் ஹிந்து, இல்லை நான் சர்ச்சுக்கும் போய் இயேசுவை கும்பிடுறேன், அதனால் நான் கிறிஸ்டின், நான் எல்லா மதத்திலையும் நான் இருந்துக்கிருவேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. அப்போ கடவுள் கொள்கை என்பது தெளிவாக நாம் எதை பின்பற்றுகின்றோமோ அது சார்ந்தது. நம்முடைய உணர்ச்சி பூர்வமான விஷயங்களாக இது இருக்குது. உணர்வு சம்பந்தமான விஷயத்தில் நாம் பிறருக்காக நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எம்மதமும் எனக்கு சம்மதம் உதட்டளவில் நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். அதை நாம் உண்மையிலேயே எம்மதமும் சம்மதம் அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? இதுதான் சரி, இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி சொன்னால் தான். அப்படி சொல்லக்கூடியவர் எப்படி ஒரு விஷயத்திலேருந்து இன்னொரு விஷயத்தில் முரண்படாமல் இருப்பார்? முரண்படத்தான். இப்போ இத்தனை நம்ம உதாரணங்கள் நம்ம சொல்லிட்டோம். இப்போ இத்தனை முரண்பாடுகள் இருக்கின்ற பொழுது எம்மதமும் சம்மதம் என்று சொல்லக்கூடிய விஷயம் என்பது நிச்சயமாக முரண்பாடான விஷயமாகத்தான் இருக்கிறது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறது தான் தெளிவாக இருக்குது. அப்போ நம்ம இந்த விஷயத்திலேயே நம்ம கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தணும். இப்போ இது விஷயமாக ஒரு பட்டிமன்றம் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் தெரியுமா? எந்த மதம் பெரியதுன்னு போய் முடிஞ்சு அதில் நான் தான் நீ தான் அடிச்சுக்கிட்டு நாடுற அளவுக்கு போயிடும். அப்போ இன்றைக்கு பரவலாக எல்லா மக்களாலும் சொல்லப்படக்கூடிய இந்த விஷயம் என்பது ஏன் சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அப்போ இப்படி இத்தனை முரண்பாடுகள் இருக்குது. இவ்வளவு அரசியல் கட்சிகள்லேருந்து ஆன்மீகவாதிகள்லேருந்து ஒவ்வொருவரும் இந்த விஷயத்தில் முரண்படக்கூடியவர்களாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் எல்லோராலும் சொல்லப்படக்கூடிய பரவலான பொது இடங்களில் இந்த விஷயங்களை முன்வைப்பார்கள். எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏனென்று சொன்னால் எல்லா தரப்பு மக்களும் அங்கே அசம்பிள் ஆகிருப்பாங்க. பொதுவாக ஒரு விழாவாக இருந்தாலும் சரி, அரசு விழாக்களில் நீங்கள் அதிகமாக பார்க்கலாம், அல்லது இன்னவர பொது நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் முன்வைப்பதற்கான காரணம் எல்லோரும் அங்கே அமர்ந்திருப்பாங்க. அப்போ அவர்களுக்கு மத்தியில் ஒரு பேதங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த மாதிரி உதட்டளவில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தானே தவிர உள்ளத்தளவில் எல்லாரும் இப்படியே ஏற்றுக்கிட்டு இப்படியே இருங்க, நமக்குன்னு ஒரு புது தெய்வத்தை உருவாக்கணும்னு சொல்லி போவாங்களா? அப்படி போனால் அதுவும் மாறி போயிடும், அது ஒரு கொள்கையாகி போயிடும். அப்போ கொள்கை அளவில் முரண்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்னொரு ஒரு கொள்கையோடு சேர்ந்து பயணிக்க முடியுமா? ஆனால் பயணிக்க முடியாது. இது வேற அது வேற. ஆனால் மனிதாபிமானம் என்று வருகின்ற பொழுது, பிறருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது, அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். இந்த தேசத்தினுடைய நலன் என்று வருகின்ற பொழுது, நம் நாட்டினுடைய உரிமை என்று வருகின்ற பொழுது எப்படி நாம் கைகோர்த்து இருக்க வேண்டும் என்பதை பறைசாற்றும் முகமாகத்தான் எல்லா அரசியல்வாதிகளுடைய பேச்சிலும் இது வெளிப்படக்கூடியதாக இருக்கு. அப்ப நாம் ஒன்றை தெளிவாக புரிஞ்சுக்கிறோம். இந்த நாடு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. எத்தனையோ மதங்கள், எத்தனையோ மொழிகளை பேசக்கூடியவர்கள், எத்தனையோ இனங்களைச் சேர்ந்தவர்கள், எத்தனையோ பல 1-2 இல்லை, கிட்டத்தட்ட இந்தியாவில் 70க்கும் மேற்பட்ட மொழிகளை பேசக்கூடிய மக்கள் வாழ்றாங்க. நிறைய மதங்களை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் தனித்தனி கொள்கை கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரே ஒரு விஷயத்தை தான் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நாம் தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கோம் என்று சொன்னால் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டின்னு சொல்கிறோம். என்ன அர்த்தம்? வேற்றுமையில் ஒற்றுமை. பல இனங்களை சார்ந்த, பல மதங்களை சார்ந்த, பல மொழிகளை பேசக்கூடிய இத்தனை மக்கள் இருந்தாலும் கூட, பல வேற்றுமைகள் அவர்களுக்குள் இருந்தாலும் கூட, ஒற்றுமையோடு அவர்கள் இந்திய நாட்டின் குடிமக்கள் என்று அவர்கள் ஒற்றுமையாக வாழ்கிறார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் நட்பு பாராட்டுகிறார்கள், பரஸ்பரம் உதவிகளை செய்து கொள்கிறார்கள், பிறருடைய நலன்களிலே அக்கறை செலுத்துகிறார்கள், அனைவரும் இணைந்து இந்த நாட்டினுடைய குடிமக்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் இந்தியாவினுடைய சிறப்பு என்று நாம் சொல்கின்றோம். புத்தகங்களிலே நாம் படிக்கின்றோம், பிள்ளைகளுக்கு அதை போதிக்கின்றோம். உண்மையும் அதுதான். அப்போ இன்றைக்கு
அந்த நிலை கொஞ்சம் மாறி இருந்தாலும் கூட பெரும்பாலான மக்கள் இதை நம்புகிறார்கள், அதை கடைபிடிக்கின்றார்கள். நாமும் நம்புகிறோம், கடைபிடிக்கிறோம். அப்போ இந்த ஒரு விஷயத்தை சொல்வதற்கான ஒரு வார்த்தையாக எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, எப்படி அவர்கள் சொல்ல வருகிறார் என்று சொன்னால், பல மதங்களை சார்ந்தவர்களாக நாம் இருந்தாலும் கூட ஒருவருக்கொருவர் அவருடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொண்டவர்களாக, அவருடைய வழிபாட்டு முறைகளை நாம் அங்கீகரிக்கக்கூடியவர்களாக, அதற்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்காதவர்களாக நாம் அவர்களோடு பரஸ்பரம் அவருடைய உரிமை என்று நாம் ஒதுங்கி நிற்பதும், மற்ற காரியங்களிலே நாம் அவருடன் இணைந்து நாம் செயல்படுவதும் இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மைக்கு ஒரு சான்றாக இருக்கிறது. ஆகவே அதைத்தான் முன்வைத்து இவர்கள் சொல்கிறார்களே தவிர எம்மதமும் சம்மதம் என்று அதை தாண்டி உண்மையிலேயே கொள்கையிலே ஒன்று சேர்த்துக்கொள்வது என்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அதுவல்ல. உண்மையிலேயே எம்மதமும் சம்மதம் என்பது எல்லா மதங்களை சார்ந்த இந்த மக்கள் வாழ்கின்ற இந்த தேசத்திலே அனைவருடைய கருத்துக்களுக்கும் மதிப்பளித்து அவருடைய உரிமைகளை நாம் மதித்து அவருடைய வழிபாட்டு உரிமைகளை நாம் அங்கீகரித்து இது அனைவருக்குமான நியதி, எல்லா மக்களும் வாழக்கூடிய இந்த நாட்டிலே நாம் சமமாக நடத்தப்பட வேண்டும், அதை அரசாங்கம் செய்ய வேண்டும், அதற்கு நாங்கள் சம்மதிக்கின்றோம், நாங்கள் இந்த நாட்டினுடைய குடிமக்களாக இருந்து சம்மதிக்கின்றோம் என்பதுதான் இதனுடைய பொருளை தவிர உண்மையிலேயே இந்த கொள்கையும் பிடிக்கும், அந்த கொள்கையும் பிடிக்கும், அதுவும் பிடிக்கும், இதுவும் பிடிக்கும், இந்த மதத்திலையும் இருப்பேன், அந்த மதத்திலையும் இருப்பேன் அப்படின்னு சொல்வது இதற்கு ஒருபோதும் தீர்வாகவும் ஆகாது, இது சரியான விளக்கமும் ஆகாது. அப்போ எம்மதமும் சம்மதம் என்பதன் பொருள் இதுதான். அப்போ இதை நாம் விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த நாடு முன்னேற்றத்தின் பாதையில் செல்லும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் இன்றைக்கு விரும்பத்தகாத பல நிகழ்வுகளால் இன்றைக்கு இந்த ஒற்றுமை சிதைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று நாம் தெளிவாக நமக்கு தெரியும். ஆனாலும் கூட இது சிதைந்து விடாமல் இருப்பதற்கு நாம் பல விஷயங்களை முன்னெடுக்கிறோம். இரத்த தான முகாம்களை நடத்துகிறோம். பிற மக்களுடைய தேவைகளுக்காக நாம் ஆம்புலன்ஸ் அர்ப்பணம் செஞ்சு அவர்களுக்காக நாம் ஆம்புலன்ஸ் சேவைகளை நாம் நடத்தி வருகின்றோம். பிற மக்களுக்கு உயிர் காக்கக்கூடிய இந்த இரத்த தானத்தில் தொடர்ந்து பல வருடங்களாக முதலிடத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம். காரணம், நம்முடைய இரத்தமும் அவருடைய உயிரை காக்கக்கூடியதாக அது அமையும் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் மனதிலே விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய வெறுப்புகள் நீங்கி மீண்டும் இந்த தேசத்திலே அமைதியும் ஒற்றுமையும் நிலவ வேண்டும் என்பதுதானே தவிர வேறொன்றும் இல்லை. எம்மதமும் சம்மதம் என்பதனுடைய பொருள் இதுதான். ஒருவருடைய கொள்கையில் பிறர் தலையிடாமல் அதை அங்கீகரிப்பதுதான் என்பதை நாம் விளங்கிக் கொண்டு இந்த கேள்விக்கான பதிலாக முன்வைத்து நாம் நிறைவு செய்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.